தமிழ் கலாச்சாரத்தில் முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நாட்களாக அமாவாசை திதிகள் கருதப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை ஆகிய இரண்டும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இவற்றின் சிறப்புகளை கீழே காணலாம். 1. மகாலய அமாவாசை, புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலய அமாவாசை எனப்படும். இது முன்னோர்களை வழிபடுவதற்கென்றே ஒதுக்கப்பட்ட மகாலயபக்ஷம் எனப்படும் 15 நாட்களின் நிறைவு நாளாகும். முன்னோர்களின் வருகை. மற்ற அமாவாசைகளில் நம் பித்ருக்கள், அதாவது முன்னோர்கள் மட்டும் வருவார்கள் என்பது நம்பிக்கை. ஆனால் மகாலய அமாவாசையன்று மறைந்த உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் நம்மை தேடி வருவதாக கருதப்படுகிறது. மன்னிப்பு மற்றும் ஆசி. தெரியாமல் செய்த தவறுகளுக்கு முன்னோர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களின் ஆசியை பெற இது சிறந்த நாள். தானம். இந்நாளில் அன்னதானம் செய்வது மற்றும் ஏழைகளுக்கு வஸ்திரம், அதாவது துணி வழங்குவது கோடி புண்ணியத்தை தரும். 2. தை அமாவாசை, தை மாதம். சூரியன் தட்சிணாயன காலத்திலிருந்து உத்தராயண காலத்திற்கு மாறும் தை மாதத்தில் வரும் முதல் அமாவாசை இது. உத்தராயண புண்ணிய காலம். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகும். இந்த காலத்தின் தொடக்கத்தில் வரும் அமாவாசை என்பதால் இது மிகவும் புனிதமானது. தர்ப்பணம். ராமேஸ்வரம், காசி, திருச்செந்தூர் மற்றும் காவிரி போன்ற புனித நதிக்கரைகளில் தில தர்ப்பணம், அதாவது எள் மற்றும் தண்ணீரிடுதல் செய்வது விசேஷம். வளம் பெருக. தை அமாவாசையன்று பித்ருக்களை வழிபட்டால் குடும்பத்தில் வறுமை நீங்கி சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும் என்பது நம்பிக்கை. இவ்விரண்டு நாட்களுக்கும் உள்ள பொதுவான சிறப்புகள். தர்ப்பணம். ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளில் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடுதல். விரதம். வீட்டிலிருப்பவர்கள் அன்று ஒருவேளை மட்டும் உணவு உண்டு அல்லது உபவாசமிருந்து முன்னோர்களை நினைத்து வழிபடுவர். பசு வழிபாடு. பசுவிற்கு அகத்திக்கீரை மற்றும் பழங்கள் வழங்குவது பித்ருக்களின் பசியை தீர்க்கும் என கருதப்படுகிறது. ஏன் இந்த வழிபாடு முக்கியம்? நமது முன்னோர்களின் ஆசை இருந்தால் மட்டுமே ஒரு குடும்பத்தில் நிம்மதியும் ஆரோக்கியமும் வாரிசுகளின் வளர்ச்சியும் சிறப்பாக அமையும் என்பது இந்து தர்மத்தின் ஆணிவேர். பித்ருக்கடன் தீர்ப்பது ஒவ்வொரு மனிதனின் கடமையாக கருதப்படுகிறது.